வேடந்தாங்கல் சரணாலயம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் வலசை வரும் பறவைகள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் புகழ்பெற்ற வேடந்தாங்கல் சரணாலயம் இருந்து வருகிறது. இங்கு ஆண்டுதோறும் பருவ காலங்களில் வெளிநாட்டைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பறவைகள் இறைச்சிக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் வருகை புரிவது வழக்கம். வேடந்தாங்கல் அருகே உள்ள வேடவாக்கம் ஊராட்சியில் வாகனங்களுக்கு உதிரிபாகம் தயாரிக்கும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் கழிவு நீரை வெளியேற்றுவதால் சுற்றியிருக்கும் நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீர் பாதிப்படைவதாக அந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக இந்த கழிவு நீரால் நிலத்தடி நீர் மற்றும் கிராமத்தின் ஏரி நீர் பாதிப்படைவதால் ஒவ்வொரு ஆண்டும் வேடந்தாங்கலுக்கு வலசை வரும் பறவைகள் பாதிப்படைவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரிடம் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் புகார் அளித்துள்ளார். புகாரில் தனியார் தொழிற்சாலை கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விளக்கியுள்ளார். இதையடுத்து மேற்கொண்ட விசாரணையின்படி வட்டார வளர்ச்சித்துறையினர் சம்பந்தப்பட்ட தனியார் தொழிற்சாலையின் பின்புறம் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை உடனடியாக எடுக்க அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டது. மேலும் ஏரியில் கழிவுகள் செல்லாத வகையிலும் கம்பெனிக்கு சொந்தமான இடம் வரை கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட ஊராட்சி தலைவர் மூலம் இதை தொடர்ந்து கண்காணித்து இனியும் கழிவுகள் ஏரியில் செல்லாதது போல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் வட்டார வளர்ச்சித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வேடவாக்கம் கிராமத்தில் ஒரு தனியார் தொழிற்சாலை பார்க் ஃபிளட்ஸ் என்ற ஒரு தனியார் தொழிற்சாலையானது இயங்கிக் கொண்டு வருது. இந்த கம்பெனிலேருந்து கழிவுநீரானது என்ன ஆகுதுன்னா, ஏரிக்கு செல்லக்கூடிய வாய்க்காலில் தனியாக எந்த ஒரு தனிப்பட்ட இதுவும் இல்லாமல் திறந்து விட்டுறாங்க. இதனால என்ன ஆகுதுனாக்கா, நீர்நிலைகள்லாம் ரொம்ப பாதிப்படையுது. நீர்நிலையும் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்யக்கூடிய நிலைமை பாதிக்கப்படுது. இதனால இந்த தண்ணியை பயிர்களுக்கு பாயவிட்டானாக்கா பயிர் உடனே கருகி இறந்து போகுது. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி இருக்கக்கூடிய இடமானது உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் எல்லைக்குட்பட்ட பாதுகாக்கப்பட்ட எல்லைக்குட்பட்ட இடத்துல இருக்கிறதுனால பறவைகள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பறவைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய சூழல் இல்லாமல் போயிடுது. எனவே அரசு அதிகாரிகள் இதற்கான தீர்வை உடனடியாக காணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு நடவடிக்கைக்கு பிறகும் தொடர்ந்து கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு வருவது தொடர்கதையாகியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கும் மாத்திரை தயாரிக்கும் நிறுவனத்தால் பல ஆண்டுகளாக நிலத்தடி நீர் பாதிப்படைந்து வருவதாகவும் அதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. குறிப்பாக மேலவளம்பேட்டை பகுதியில் சில தொழிற்சாலைகள் இருக்கிறது. அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுகிற கழிவுநீர்கள், இந்த கழிவுநீர்களால் அங்கிருக்கிற ஏரி, குளம், கால்வாயில் நிற்கிற தண்ணீர்கள் எல்லாம் மாசுபடுகிறது. குறிப்பாக வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகளுக்கு இறை எங்க கிடைக்குன்னு சொன்னா, சுற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏரிகளில், குளங்களில் இருக்கக்கூடிய இறைச்சி அந்த புழு பூச்சிகளை தான் சாப்பிடாது. இந்த மாதிரி கழிவு நீர்கள் அங்க போய் கலப்பதனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பறவைகளுக்கு இறையே அது வரது கிடையாது. அப்ப இது எல்லாருமே இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. எனவே நாங்கள் இதை ஒரு பெரிய கோரிக்கையாக அரசாங்கத்திற்கு முன்வைக்கிறோம். உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து இந்த கழிவுநீர்களை வெளியேறுவதை தடுத்து வெளிநாட்டு பறவைகள் வேடந்தாங்கல் பகுதிக்கு அது இனப்பெருக்கம் செய்து அதனுடைய தாயகத்திற்கு திரும்புவது என்கிற அடிப்படையிலேயும் விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலேயும் இது அமைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து காலங்காலமாக வரும் வெளிநாட்டு பறவைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி இருக்க அதன் அருகே இதுபோன்று பொறுப்பில்லாமல் செயல்படும் தொழிற்சாலைகளால் பறவைகளின் வரத்து நாளடைவில் குறைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பறவை ஆர்வலர்கள்.
தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் எனவும் எச்சரிக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் அருண்குமாருடன் செய்திக்குழு.